வணக்கம். பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான இரட்டை சுடருக்கான வாசிப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், இரட்டை சுடருக்கான வாசிப்புன்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதே. அந்த ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் அப்படின்னு அந்த வேர்டு டிஎஃப் அப்படிங்கிற வேர்டு சொன்னோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ காதல் அப்படிங்கிறது அவ்வளோ அபரிகிதமாக இருந்திருக்கும் உங்கள் 2 பேருக்கு நடுவில். அது என்ன இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் சில பேர் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இல்லைன்னா தன்னைத்தானே வந்து தனிமைப்படுத்தி கொள்ளுதல். ஓகே, இப்போ நீங்களும் உங்களோட ஸ்பிளிட் சோல் வந்து ஒருவருக்கு ஒருவர், நீ அந்த சைடு இரு, நான் அந்த சைடு இருக்கேன் அப்படின்ற ஒரு இடைவெளி ஏதோ வந்திருக்கு அப்படிங்கிறது போல் உங்களுக்கு கான்ஸ் வந்திருக்கு. பட் உங்களோட ஆரம்ப கட்ட காதல், இது ட்வின் ஃப்ளேம் நான் சொன்னேன்ல, இதில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் பர்சனை நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. எஸ், இவங்க தான் அவங்க அப்படின்னு நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனில் நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க, எங்கேயோ இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் வருது, இந்த மாதிரி எனக்கு அவங்கள பற்றின தாட்ஸ் வருதுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவ்வளோ எளிதாக யாருக்கும் பெருசாக கிடைக்காது. பட் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. ஸோ அந்த சந்தோஷ தருணங்களை கொண்டாடி இருப்பீங்க. சில கஷ்டங்களை கடந்து தான் நீங்கள் இவங்களை பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாலாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில பார்க்க வேண்டிய இருந்திருக்கலாம். ஸோ அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு என்ன சொல்றது, 2 பேருமே ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் உனக்காக இருக்கேன், நீ எனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதுக்கு தாண்டா நம்ம பிறந்திருக்கோம், இவ்வளோ கஷ்டத்தை தாங்கினதே இவங்களை பார்க்கறதுக்கு தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல 2 பேரும் இருந்திருப்பீங்க. அப்படிங்கிறது போல உங்க கார்டு அழகா சொல்லுது. ஓகே, சரி, இவ்வளோ அழகான காதல் எங்க தொலைஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு 3ஆம் நபர்களிடம் தொலைஞ்சு போயிருக்கலாம் அப்படின்றது போல இருக்கு. யாரோ ஒருத்தவங்க வந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்க 2 பேருக்கும் நடுவில் யாராவது வந்திருக்க சான்சஸ் இருக்கு. இது உங்க மேல தவறா இருக்கான்னு கேட்டா, சில நேரங்களில் உங்க மேலேயும் சில தவறுகள் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்பிளிட் சோல் இப்போ நீங்க நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு நடுவில் ஒரு இடைவெளி வந்ததுக்கு காரணமும் வந்து நீங்க 2 பேரும் கூட இருக்கலாம். ஓகே, எஸ், கார்ட்ஸ்ல வர விஷயங்களை நான் சொல்றேன். அது நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா இதுக்கு காரணம் நீன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட கேட்டா இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு சின்ன முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. சரி, உங்களோட பர்சன் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்களான்னு கேட்டா, ஆமா, நினைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, எஸ், மனமாற நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வெளியில அவங்க வந்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கான ரீசனே என்ன, நம்ம ஏதோ ஒரு கர்மா பண்ணியிருக்கோம், அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அது போல இப்போ அவங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, அவங்களோட கார்மிக் பார்ட்னர்ஸ், ஸோ அவங்க கூட இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. நம்பர் 1, நீங்களோ இல்லை அவங்களோ சில நேரங்களில் இந்த விட்டு விலகி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். அது ஆசையை விட இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது இந்த உறவு தான், அதே நேரம் உலகமாக கஷ்டத்தை கொடுத்தவோ இந்த உறவு தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலைகள் வந்து மாறி 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 உங்களை பந்தாடி இருக்கலாம், சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கலாம், கஷ்டத்தையும் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ இந்த நபர்களை பற்றி புரிந்து கொள்ளுதலும் கொஞ்சம் கஷ்டம். நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்பிளிட் சோலை பற்றி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஒரு மர்மமான மனிதராக இருப்பாங்களான்னு கேட்டால், ஆமாம், அவங்க ஆணவம் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். சில விஷயங்களை அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது போல உங்கள் கார்ட்ஸ் வந்திருக்கு. இன்னொரு ஃபீமேல் எனர்ஜி நடுவில் இருக்கான்னு கேட்டால், எஸ், இருக்க சான்சஸ் இருக்கு. இது அவர்களோட தாயாக இருக்கலாம், இல்லைன்னா சகோதரியாக இருக்கலாம், இல்லைன்னா தோழியாக இருக்கலாம், சில பேருக்கு மனைவியாக கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருக்கு. ஸோ இதனால கூட உங்களோட பிரிவுகள் இருக்கலாம் அப்படின்றது போல இருக்கு. ஓகேவா? உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு இல்லையா, இப்போ அவங்க அதில் தான் கவனம் செலுத்துறாங்க. ஸோ அதனால தான் நீங்களும் அவங்களும் இந்த உறவை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாமே அப்படிங்கிறது போல இருக்கு. ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருந்தால் கூட இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 2 பேருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லை. ஓகே, நீங்களும் அவங்களும் ஒரு ஆழமான காதல் இருக்கான்னு கேட்டால் காதல் இருக்கு. பட் அது இரட்டை சுடருக்கான காதல் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றது போல இருக்கு. ஓகேவா? சில நேரங்களில் நீங்களே இந்த உறவுலேருந்து விலகி வந்துடலாம். நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டேன், சந்தோஷத்தையும் நான் பார்த்துருக்கேன், கஷ்டத்தையும் இந்த ஒரு உறவுல தான் பார்த்துருக்கேன், மற்ற கஷ்டங்கள் எல்லாத்த விட இது ரொம்ப எனக்கு காயப்படுத்திடுச்சு அப்படின்றது போல இருக்கலாம். ஸோ விலகலாம் அப்படிங்கிற தருணத்தில் இருக்கும் போதெல்லாம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ண தெரியுமா, ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடும். சொல்லுவாங்க இல்லையா, மரம் சும்மா இருக்க தான் ஆசைப்படுது, பட் காற்று வெட்டுறது இல்லை அப்படின்ட்டு. அது போல இவர்களோட நினைவு, இவர்களோட விஷயங்களை அவங்களுக்கு வந்து எது மூலியமாவது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ எப்படி மறக்கலாம், நீ எப்படி விளக்கலாம்
அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு வதைக்குதான்னு கேட்டால் எஸ், சான்சஸ் நிறையா இருக்குது. இது போல் ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நீங்கள் அந்த ரீடிங் பார்த்துருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இருக்குது, சில ப்ராப்ளம்ஸை நீங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்களும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்கன்னா எஸ், ஈக்குவலாக இருக்க சான்சஸ் இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருப்பீங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கும் அதே அளவு பிரச்சனைகள் இருக்கும். வேலை சார்ந்தும் ஒரே மாதிரி இருக்கலாம். எஸ், அதே போல் உறவு சார்ந்த சிக்கல்களும் ஒரே மாதிரி இருக்கலாம். இப்போ ஏதாவது கோர்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் விலகிடுமான்னு கேட்டால் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் முடியாத ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ உங்களோட எனர்ஜி அவங்களோட எனர்ஜி ஒரே போல் இருக்கிறதுனால நீங்கள் தான் உங்களுக்கான ஒரு இன்னர் ஒர்க். இப்போ நீங்கள் உங்கள் 10 ஃபிலிம் கூட மறுபடியும் ரியூனியன் ஆகணும்னா ஆகலாம். பட் நீங்கள் தான் சில பேர் வந்து பிடிவாதமாக இதை பார்த்துட்ருக்க ஒரு சிலர் வந்து பிடிவாதமாக அவங்கக்கிட்டேருந்து உங்களே தனிமைப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது போல் வந்திருக்கு. சரியா? இதற்கு காரணம் அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். ஸோ அந்த ஒரு கோபம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. இதே கோபம் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லை. அவங்க சொல்கிற விஷயம், ஆமாம் நம்ம வந்து ஒரு காதலர்களாக இருந்திருக்கலாம், பட் நான் உனக்கு வந்து எந்த விஷயமும் தப்பாக சொல்லலை, தப்பாக செய்யலை, நான் உனக்கான ஒரு முன்னேற்றத்துக்கு தான் நான் கூட இருந்தேன். ஸோ நான் உனக்கு எதுவும் துரோகம் பண்ணதா எனக்கு தெரியல. ஸோ நான் அந்த மன்னிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட இவங்க கேட்க மாட்டாங்க. நிறையா சில விஷயங்கள் கண்மூடித்தனமாக செய்வாங்க, சில விஷயங்கள் வந்து மறைச்சிருப்பாங்க. பட் மன்னிப்பு கேட்குற ஒரு குணம் வந்து இவர்கள்கிட்ட பெருசாக இருந்திருக்காது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இப்போ மன வருத்தத்தில் தான் இருக்காங்க. உங்களை எங்கேயாவது தொலைச்சிருவோமோன்னு ஒரு கவலை இருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு கார்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால அவங்க உடல்நலம் சார்ந்து ஏதாவது கொஞ்சம் வீக்காக இருக்க சான்சஸ் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்து கொஞ்சம் டவுனாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே நேரம் இதுதான் நான் என்னை சுற்றி இதுதான் நடக்குது அப்படின்னு ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல மாட்டாங்க இவங்க. சில விஷயங்களை அப்படியே மூடி மறைச்சிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ உங்கள் கார்ட்ஸில் வந்த விஷயங்கள் இதுதான். ஓகே, ரீயூனியன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நீங்கள் தான் தேடிக்கணும். நீங்கள் பேசணுன்னா நீங்கள் தான் மனம் விட்டு பேசுனீங்கன்னா சில பிரச்சனைகள் போகும். பட் நீங்களும் சரி அவங்களும் சரி இறங்கி வரணும் இல்லையா? ஒரு விஷயம் பேசணும், மனம் விட்டு பேசணும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஓகே வாங்க என்ன பிரச்சனை பேசலாம், என்ன எதுவும் தீர்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இப்போ நீங்களும் இல்லை அவங்களும் இல்லை. இது போதும், இவங்களுக்காக நான் இது பண்ணேன், அவங்களுக்காக நான் அது பண்ணேன். 2 பேர் வந்து ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி எப்படி இழுத்துட்டு இருப்பீங்க, நானும் வரமாட்டேன் நீயும் வரமாட்டேன், போ இந்த உறவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த கார்ட்ஸில் நிறையா தெரியுது. ஸோ விலகணும் ஆசைப்படுறீங்க, அது உங்களோட விருப்பம். பட் கார்ட்ஸில் வந்த விஷயங்களை நான் உங்களுக்கு படித்து சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய். வரைக்கும் பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான இரட்டை சுடருக்கான வாசிப்பு தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கீங்க? பால் நம்பர் 2 நல்லா இருக்கீங்களா? எஸ், உங்கள் கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இது நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்ல, ஏகப்பட்ட கேள்விகள் உங்கள் மண்டுக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்கு உங்களோட கார்ட்ஸ் படிச்சோன்னு. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த டைம் ஏதோ ஒரு பர்சனை உங்கள் மனசுக்குள்ளே வச்சு நான் தேடிட்டு இருக்க ட்வின் ஃப்ளேமா, இரட்டை சுடரா, என்னோட ஸ்பிளிட் சோலா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்க நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இப்போ உங்கள் 2 பேருக்குள்ளே என்ன தெரியுமா போயிட்டு இருக்கு, ஸ்பிளிட் சோலுக்கான ஒரு விஷயங்கிறது அது அப்புறம் வரலாம். இப்போ உங்களை 2 பேருக்கும் நடுவில் ஒரு நண்பர்கள் மாதிரி, இந்த ஆணாவும் இருக்கலாம் பெண்ணாவும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் ட்வின் ஃப்ளேமை பற்றி உணர்றதுக்கு இன்னும் நிறையா காலங்கள் பிடிக்கும். இது வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி மாதிரி, ட்வின் ஃப்ளேம்களை டிகிரி முடித்த மாதிரி. சரியா? ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போவே அதற்கான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு கேட்டால் சில பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலாம். அதை பற்றின புரிதல்கள் வரதுக்கு நிறையா டைம் ஆகலாம் அப்படிங்கிறது போல இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் அந்த டவுட் இருக்குது. உங்களோட ஸ்பிளிட் சோலுக்கு அது கூட இல்லை. அவங்க சாதாரணமாக இப்படி ஒரு நண்பர்கிட்டையோ நண்பிக்கிட்டேயோ பழகிற மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு லவ் வந்திருக்கு புதுசாக. எஸ், புதுசாக வந்திருக்கு. அது எப்படி நீங்கள் உணர்றீங்கன்னா, நீங்கள் அதை பார்க்குறீங்களா, உங்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாடுங்கிறது சுத்தமாக பிடிக்காது. காற்று போல் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கணும், என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இருப்பீங்க. பட் இப்போ உங்களோட ஸ்பிளிட் சோலாக நீங்கள் ஒருத்தவங்களை நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க வந்து உங்களை ஆக்கிரமிக்கிறாங்களான்னு கேட்டால் எஸ், அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்களை வச்சுருக்காங்க. இது கட்டுப்பாடுங்கிறது ஒரு அதிகாரம் கிடையாது. இது ஒரு அன்பு, அக்கறை, பாசம், இந்த மாதிரியான ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே உங்களை கொண்டுட்டு வராங்க. இல்லை உங்களை பவுண்டரியை உடச்சிட்டு அவங்க உங்களுக்குள்ளே வராங்க அப்படிங்கிறது போல இருக்கு உங்களோட கார்ட்ஸ். சரியா? ஸோ அந்த ஒரு சந்தேகம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. நம்மளும் எவ்வளோ வருஷமாக இருக்கோம், எவ்வளோ பேரை பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு பர்சன் வந்து நமக்கே தெரியாமல் எப்படி நம்ம மனசுக்குள்ளே வந்தாங்க, இவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு குடைச்சல் உங்கள் மண்டைக்குள்ளே எப்போதுமே இருந்துட்டு இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்ன ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அவங்க தானா இவங்க அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும்.
அது போல் உங்களுக்கான இன்னொரு ஒர்க் பண்ணணும். எஸ், இந்த பிரபஞ்சத்து கூட நிறைய பேசணும். சில விஷயங்கள்லாம் மெதுவாக தான் உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, சில டாட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ரிசல்ட் வர சான்சஸ் இருக்கு. உடனே எல்லா விஷயம் டேங்கு தெரியாது. சரியா? ஸோ இதே போல் அவங்க சரி இவ்வளோ நான் ஃபீல் பண்ணுறேன்ல, என்னோட ஸ்பிளிட்ஸும் அதை என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க இதை பற்றி எந்த ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு நண்பியோ நண்பர்கிட்டயோ பழகுற மாதிரி தான் உங்ககிட்ட பழகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கூடுதலான ஒரு ஸ்பெஷல் பர்சன் எப்படி இருப்பாங்க, அதிகமாக அக்கறை எடுத்துக்கிறது, அதிகமாக பொறுப்போடு அவங்கள பார்த்துக்கிறது, ஒரு குழந்தை எப்படி பார்த்துப்பாங்க ஒரு அம்மா, ஸோ அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பாசங்கிறது அந்த டைப்பில் தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த விழிப்பு நிலைங்கிறது வரல. உங்களவு கூட அவங்க தேடலை. அவங்க வந்து அந்த ட்வின் ஃப்ளேமை பற்றி அவ்வளோ தெரியாத பர்சனாக இருக்கலாம். ஓகே, தெரியாத பர்சன்னா இதை வாசிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, ஓகே, அதெல்லாம் ஓகே. தெரியாத பர்சனுங்கிறது அந்த உணர்வை இன்னும் அவங்ககிட்ட அது வந்திருக்காது. ஓகே, நீங்கள் தான் அதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது அந்த விஷயங்கள் நிறைய புரியப்படுது. பட் உங்களோட ஸ்பிளிட் சோலுக்கு இன்னும் அந்த விழிப்பு நிலை வரல அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இது ஒரு நட்பாக தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ண தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, இவங்க தான் என்னோட ஸ்பிளிட் சோல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கே அவேக்கனிங் வரும். சரியா? ஸோ நல்லா இருக்கு. இந்த காதல் எப்படி இருக்குன்னா, வயது சார்ந்து இல்லை. எஸ், அவங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் தான். ஓகேவா? அதே போல் அழகு சார்ந்தும் இல்லை, பொருளாதாரம் சார்ந்தும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரு சோல் கனெக்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் இது என்னோட சோல், இந்த ஆத்மா வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன், அந்த ஆத்மா என்னை விரும்புது அப்படிங்கிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற உரையாடல்களும் ரொம்ப மெச்சூரிட்டியான நபர்களாக இருக்கக்கூடும். ஒரு உண்மையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. ஸோ எந்த வித போலியான விஷயங்களும் நீங்கள் பேச மாட்டீங்க. அது உங்கள் 2 பேருக்குமே பிடிக்காது அப்படிங்கிறது போல இருக்கு. இறையாற்றல், உங்களுக்குள்ள ஒரு இறையாற்றல் இருக்குது. உங்களோட ஸ்பிளிட் சோல்குள்ள ஒரு இறையாற்றல் இருக்குன்னா, 2 பேரும் ஒரே மதமாக இருக்கலாம், இல்லை ஒரே கடவுள் உங்கள் 2 பேருக்கும் காமனாக பிடிச்சிருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கல்ல, இவங்க தானே என்னோட ஸ்பிளிட் சோல்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்களும் நீங்களும் ஒரே வேவ் லென்த்தில் இருப்பீங்க, ஒரே ரிதத்தில் இருப்பீங்க, எல்லாமே மேட்ச் ஆகும். சரியா? எல்லாமே மேட்ச் ஆகும். பட் அவங்களுக்கு இன்னும் அவேக்கனிங் வரல. இதுதான் பிரச்சனை. சரியா? உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, அவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் தெரியல. சரியா? இது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி வேலை சார்ந்து சில ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கலாம். இது மெதுவாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கல்ல, இவங்களை வந்து நான் பார்த்தேன், நான் பேசினேன் அப்படின்ட்டு, நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா இது அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சம் தான் இது உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுத்துருக்கு, இந்த நபரை. ஓகே, அவங்களுக்கு நீங்கள் பரிசு, உங்களுக்கு அவங்க பரிசு அப்படிங்கிறது போல தான் உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இறைசக்தி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ட்வின் ஃப்ளேம்ங்கிறது இறைசக்தியை சார்ந்து தான் இருக்கும். பட் இதில் ரொம்ப சார்ந்து இருக்கு. ஸோ ஒரு இறைவன் அருளால் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர சான்சஸ் நிறையா இருக்குது. அது ஒரே இறைவனாக இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், அவங்களுக்கும் அந்த இறைசக்தி பிடிச்சிருக்கும். ஸோ அதன் மூலியமாக தான் இந்த கனெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது போல் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கார்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வேலை சார்ந்த சில 2 பேருமே பிஸியாக இருப்பீங்க. ஸோ இதனால் சில இடைவெளி உங்களுக்கு வரலாம். சில புரிதல் அப்பப்போ கொஞ்சம் புரிதல்கள் சரியில்லாமல் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். பட் கவலையே படாதீங்க, உங்களுக்குள்ள பிரிவுங்கிறது அவ்வளோ ஈஸியாக வராது. சரியா? ஏன்னா உங்களுக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிற அந்த உரையாடல் வந்து ரொம்ப தீர்க்கமானது, எந்த ஒளிவு மறைவும் இல்லாதது. ஸோ பிரச்சனைங்கிறது வர்றது ரொம்ப 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 குறைவு. அப்படி சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதெல்லாம் டக்குன்னு உடஞ்சிரும், மறுபடியும் சேர்ந்துருவீங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ்ங்கிறது பெருசாக வர சான்சஸ் இல்லை. என்ன உங்கள் 2 பேர்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ட்ரிகர் பண்ணி விட்டு பார்க்கறது. நீங்களும் சேட்டை பண்ணுறவங்களா இருப்பீங்க, அவங்களும் சேட்டை பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படிங்கிறது போல இருக்கலாம். அதில் வேணால் சில நேரங்களில் ஒரு கோபம் வரலாம், அதனால ஒரு 4 நாள் பேசாமல் இருக்கலாம். பட் மறுபடியும் நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஸோ பிரிவுங்கிறது இப்போ இந்த ரீடிங் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, எஸ், இந்த டைம்லையும் சரி, இன்னும் கொஞ்சம் 1-2 months அப்படின்னா கூட சரி, பிரிவு வர சான்சஸ் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரவும் சான்சஸ் இல்லை. ஸோ நல்லா இருக்குது, ரிதமாக இருக்குது. ஆனால் ஒரு நண்பர்கள் ஜோனில் தான் நீங்கள் இருப்பீங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த காதல் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதற்கான டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த அவேக்கனிங் இன்னும் வரல. ஸோ நீங்கள் பண்ண உங்களோட இன்னர் ஒர்க் பண்ண தான் அந்த சைடு பல்ப் எரியும். சரியா? ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது நான் சொன்ன மாதிரி இது நீங்களாக தேடிக்கிட்டதுல இந்த பிரபஞ்சமாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. உங்கள் கடந்த காலங்களில் ஏதாவது சில கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பரிசு, நீ இவ்வளோ படாத பாடுபட்டுட்டல, இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பிரபஞ்சம் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஸோ 2 பேருக்குமே பரிசு கொடுத்துருக்கு. நீங்கள் அவங்களோட கிஃப்ட், அவங்க உங்களோட கிஃப்ட் அப்படிங்கிறது போல தான் அந்த கார்ட்ஸ் படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்கள் இது இருக்க பற்றி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்சஸ் இல்லை. பட்
அதையும் தாண்டி சில நேரத்துல மனம் தானே, மனம் எங்கேயாவது சில கஷ்டங்கள் அதுவா உள் வாங்கிக்கிச்சுன்னா உடனே உங்க பிரச்சனையை பேசி தீர்த்துருங்க. 3ஆம் நபர் தலையீடு வர வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நீங்களும் அவங்களும் இருக்கீங்கன்னா உங்க 2 பேருக்குள்ளேயும் ப்ராப்ளம்ஸ் வர ரொம்ப 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 கம்மி. யாராவது ஒருத்தங்க உங்க 2 பேருக்கும் நடுவில் வந்தாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்போ பெருசாக போக சான்சஸ் இருக்கு. ஸோ யாரும் வர விடாம பார்த்துக்கோங்க. இது நீங்க 2 பேர் மட்டும் சேர்ந்ததுல இந்த இறையாற்றல் வந்து உங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க, அதான் நிதர்சனம். ஸோ உங்களோட இறைவன், நீங்க எந்த இறைவனை கும்பிடுறீங்கன்னு தெரியல, ஸோ அதை கெட்டியா பிடிச்சிக்கோங்க. அந்த இறையாற்றல் தான் உங்களுக்கு இந்த அன்பை கொண்டு வந்து கொடுத்துருக்கு. சரியா? ஸோ நல்லா இருக்கு உங்களோட கார்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.